ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்கிறதான தலையங்கத்தில் அவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உடன்படிக்கையின் முக்கியத்துவம். எனக்கு அன்பானதோட பிள்ளைகளே, உடன்படிக்கையை குறித்து நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரணம், பரிசுத்த வேதாகமமானது உடன்படிக்கைகளால் ஆனது. வேதாகமத்திலே உடன்படிக்கையை பார்க்க முடியும். மனிதர்கள் இரண்டு நபர்களுக்கிடையே செய்யப்பட்ட உடன்படிக்கை இருக்கிறது, இரண்டு குழுக்களுக்கிடையே செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் இருக்கிறது. அதே மாதிரி தேவன் மனிதனோடு செய்து கொண்டதான உடன்படிக்கையில் காணப்படுகிறது. என கர்மானவர்களே, இந்த உடன்படிக்கையை குறித்து நான் நீங்களும் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னார். இந்த வாழ்க்கையில இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த உடன்படிக்கைக்குட்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், அந்த உடன்படிக்கை நோக்கம் என்ன, அந்த சாராம்சம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால், அநேக காரியங்களில் நம்முடைய இருதயம் தேவனை குறித்து, அவருடைய கிரிகளை குறித்து, அவரை சார்ந்து கொள்கிற காரியத்தை குறித்து நாம் தவறாய் புரிந்து கொண்டு விடுவோம். தவறான ஒரு மனநிலையிலே வாழ ஆரம்பித்துவோம். உடன்படிக்கைகளை குறித்து நாங்கள் சரியாய் புரிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. எனக்கு அன்பான தவறு பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமமானது இரண்டு ஏற்பாடுகளை பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பெரும் பிரிவுகளை பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்கிறதான பழைய ஏற்பாட்டை சொல்லுகிறதான எபிரேய வார்த்தை வந்து பெரீத் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது டிஸ்பிளேல இந்த வார்த்தை தோன்றும். அதனுடைய உச்சரிப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பெரீத் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இதை வந்து தியத்தேக்கா அல்லது சிலர் வந்து டயத்தேக்கா என்று பேசுவார்கள். ஆனால் இது வந்து தியத்தேக்கா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உடன்படிக்கை, ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்கிற சொல்லு வந்து உண்மையாகவே பழைய ஏற்பாடு என்கிற சொல்லு வந்து அந்த இடத்திலே உடன்படிக்கை என்று தான் வரவும். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று தான் அந்த இடத்திலே வரவும். அந்த ஏற்பாடு என்று சொல்லுகிறதான சொல்லு வந்து அதனுடைய அர்த்தம் வந்து உடன்படிக்கையை குறிக்கிறது. இதை ஆங்கிலத்திலே கவர்னன்ட் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த டெஸ்டமென்ட் என்கிறதான் இந்த சொல்லு பல நேரங்களிலே கவர்னன்ட் என்ற அதே கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். திரும்ப சொல்லுகிற இந்த டெஸ்டமென்ட் என்கிறதான் ஏற்பாடு என்று சொல்ற இந்த வார்த்தை வந்து ஆங்கிலத்திலே டெஸ்டமென்ட் என்று சொல்லுவார்கள். இந்த டெஸ்டமென்ட் என்று சொல்லி சொன்னால் உடன்படிக்கை என்று குறிக்கிறது. இந்த டெஸ்டமென்ட் என்கிறதான் இந்த சொல்லு வந்து பல நேரங்களில வந்து கவர்னன்ட் என்ற கிரேக்க அதே வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது தியத்தேக்கா என்கிறதான அதே வார்த்தையிலிருந்து சொல்லப்படுகிறது. பெரீத் என்று வரக்கூடியதான இந்த சொல்லை சில ஆங்கில வேதாகமங்களிலே கவர்னன்ட் என்று சொல்லி, சில இடங்களிலே அந்த கவர்னன்ட் என்று சொல்லி டெஸ்டமென்ட் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வர வேண்டியது கவர்னன்ட் என்று சொல்ற. அந்த கவர்னன்ட் என்று சொல்றதான அந்த சொல் எங்கெல்லாம் வருகிறது அந்த இடத்துல டெஸ்டமென்ட் என்று பாவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல கவர்னன்ட் என்றும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே டெஸ்டமென்ட் என்று சொல்லும் பொழுது ஏற்பாடை குறிக்கிறது. இந்த ஏற்பாடு என்று சொல்லுகிறதான வார்த்தை வந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு வேதாமத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல உண்மையாகவே பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை என்று சொல்லி இரண்டு பிரிவுகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையிலே தான் வேதாகமத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். அதாவது உடன்படிக்கையை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என கர்மானதோடைய பிள்ளைகளே, இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் வசன ஆதாரங்களை சொல்லுகிற இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உடன்படிக்கை வருது. அதே மாதிரி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16 ஏற்பாடு, மரண சாசனம் என்று கூறப்படுகிறது. மத்தேயு 26:28, லூக்கா 22:20 வசனத்திலே இவைகள் எல்லாத்திலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆங்கில வேதாமத்திலே டெஸ்டமென்ட் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் உண்மை அந்த இடத்துல வர வேண்டிய சொல்றது கவர்னன்ட். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. ஆகவே இந்த டெஸ்டமென்ட் என்று சொல்லி சொல்லும் பொழுது, ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது அதை வந்து உடன்படிக்கை, அது கவர்னன்ட் என்று தான் அந்த கவர்னன்ட் அர்த்தத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. என கண்மானது பிள்ளைகளே, வேதாகமமானது ரெண்டு பெரும் உடன்படிக்கைகளை வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாங்க இன்றைக்கு பழைய ஏற்பாடு இருக்கிறது, புதிய ஏற்பாடு இருக்கிறது. பழைய உடன்படிக்கை இருக்கிறது, புது உடன்படிக்கை இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் மகத்துவங்களை குறித்து, உடன்படிக்கை குறித்து நாம் புரிந்து கொள்ளும் போது நிறைய தெளிவங்களுக்கு உண்டாகும். நிறைய விதமான தவறான மனநிலையங்களை விட்டு நீங்கி போகும். தேவனிடத்திலே அந்த சேருகிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற சரியான இருதயம் நமக்குள்ள உண்டாகும். தேவையில்லாத பயங்கள் நம்மை விட்டு போகும். ஆண்டவரை குறித்த தவறான புரிதல் நம்மை விட்டு எடுபட்டு போகும். மதத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு மனிதனுடைய இருதயம் எது சார்ந்து இருக்கிறது, அப்படி சார்ந்து இருக்கிறதுனால உண்மையாகவே நமக்கு விடுதலை உண்டா?
எப்படிப்பட்டதான பிதாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, அவரிடத்திலே வரும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு நாங்கள் வர வேணும், எப்படி அவரை அண்டிக் கொள்ள வேணும், எப்படி அவரை தைரியமாய் கிருபாசனத்தண்டை செல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த தைரியம் என்பது இந்த உடன்படிக்கையிலே புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே நிச்சயமாகவே உண்டாகக்கூடிய ஒன்றாய் காணப்படும். என கண்மானவர்களை, இந்த உடன்படிக்கையை குறித்து நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவசியமான ஒரு காரியம். இந்த உடன்படிக்கை தெரியாதனால இன்றைக்கு அநேகர் புது உடன்படிக்கையிலே தான் வாழுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் எந்த நோக்கத்திலே அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நம்பிக்கை இருக்கும்னு சொல்லியிருந்தால் பழைய உடன்படிக்கையின் நோக்கத்திலே தான் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புது உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் 100 திரளான வித்தியாசங்கள் உண்டு. இந்த பழைய உடன்படிக்கையை போலவே புது உடன்படிக்கை இருக்குமா இருந்தால் இந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த புதிய ஏற்பாடு, புது உடன்படிக்கை, இதனுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் உடன்படிக்கைகள் ஆகும். வேதத்திலே பல உடன்படிக்கைகளை பார்க்க முடியும். அவளை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாய் பேச விரும்புகிறேன். இதுல முதலாவது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் தேவன் உடன்படிக்கையின் அடிப்படையில் மனிதனுடன் நெருங்கினார்? உடன்படிக்கையின் அடிப்படையில தேவன் ஏன் மனிதனோடு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ண தீர்மானித்தார்? என்ன கண்மானவர்களே, உடன்படிக்கையை மனிதர்களுடைய இருதயம் அதிகமாக நம்பினது. பழைய காலங்களிலே, அதாவது மூதாதையருடைய இஷ்டமுடைய காலங்களிலே, ஆரம்ப நாட்களை பார்த்தோம் என்று சொல்லினால் இந்த உடன்படிக்கைக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே தான் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவார்கள். இந்த உடன்படிக்கை என்கிறதான வார்த்தை மிக மிக மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிக செல்வாக்கு செலுத்தின ஒரு வார்த்தையை காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கையை மனிதனுடைய இருதயம் நம்பினது. அந்த காலங்களிலே ராஜாக்கள் முதல் பொதுமக்கள் வரைக்கும் உடன்படிக்கை செய்வார்கள். மக்கள் தங்களுக்குள்ளாக செய்து கொள்வார்கள். 2 மனிதர்கள் தங்களுக்குள்ள செய்து கொள்வார்கள். ராஜாக்கள் செய்து கொள்வார்கள். தேசங்களாக உடன்படிக்கையை செய்து கொள்வார்கள். இந்த உடன்படிக்கையுடைய நோக்கங்கள் அப்படி செய்கிறதுனால் அதுக்கு பின்னால் நிறைய நன்மைகள் இருந்தது. ஆகவே இந்த உடன்படிக்கையை மிக முக்கியமான ஒரு செயலாக, உடன்படிக்கையை மிக முக்கியமான ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணக்கூடியதான, அதுல எந்த விதமான மாற்றமும் வர முடியாத அளவுக்கு சந்ததிகளா இந்த உடன்படிக்கைகளிலே செயல்பட்டு வந்தார்கள். இந்த உடன்படிக்கைகள் சந்ததிகளை பாதுகாத்தும் இருக்கிறது வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த உடன்படிக்கைகள் வேதத்திலே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறார். ஆனால் பெலிஸ்தியர் ஈசாக்குக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல ஆதியாகமம் 26:28 வசனத்திலே பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் ஈசாக்கோடு தேவன் இருப்பதை கண்டுகொள்கிறார்கள். அவங்க பயத்தில் ஓடி வந்து ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். அதே மாதிரி தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 18:3 20:16-17 வசனங்களை பார்க்க முடியாது. தாவீதும் ஜோனாத்தானும் தங்களுக்குள்ளாக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இந்த உடன்படிக்கை ஜோனாத்தானுடைய சந்ததியை காப்பாற்றுவதற்கு காரணமாய் மாறுவது. தாவீதோடு யோனாத்தான் பண்ணின உடன்படிக்கை ஒரு கட்டத்துக்கு பின்பு தாவீது அரசனாக வந்து இந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்த பொழுது வேதாமத்திலே வாசித்து பார்க்க முடியும். தாவீது கேட்கிறார், ஜோனாத்தானுடைய வீட்டிலே யாராவது இருக்கிறார்களா? நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என கண்மானத்தோட பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை மிக முக்கியமான ஒரு காரியம். மனிதனுடைய இருதயம் உடன்படிக்கை நம்பினது. உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நிறைய காரியங்களை அந்த காலத்தில் செய்து கொண்டு வந்தார்கள். 2 தேசங்களுக்கிடையே உடன்படிக்கை செய்து கொண்டு ஒப்பந்தம் பண்ணும் பொழுது அந்த தேசம் சமாதானமா இருக்கு, நம்பிக்கையுள்ளதா இருக்கு. அது சந்ததிகள் அந்த உடன்படிக்கையில் காக்கப்பட்டது. பல விதத்துல செய்வார்கள். மிருகத்தை 2ஆக வெட்டி அதை நடுவாக நடந்து, அதே மாதிரி அவருடைய கரங்களை வெட்டி 2 பேருடைய ரத்தங்களை ஒன்றாக்கி இரத்த உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஒருவருக்கு ஒருவர் அப்பம் விட்டு சாப்பிட்டு 2 கரங்களை கோர்த்து இடையில அப்பத்தை விட்டு சாப்பிட்டு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இப்படி பலவிதமான உடன்படிக்கைகள் இருந்தது. இப்படி மனிதனுடைய இருதயம் உடன்படிக்கையை நம்பினதுதான். உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு மனிதன் வாழும் பொழுது அதை மனிதனுடைய இருதயம் எவ்வளவு தூரம் நம்பி ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு உறவு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவேதான் நான் நம்புகிறேன், மனிதனுடைய இருதயம் உடன்படிக்கையை சார்ந்து உடன்படிக்கையை நம்பி இருந்ததுனால தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு இப்படி ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்திக் கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என கண்மானதோடு பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையை குறித்து நான் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் அன்றைக்கு ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனுடைய இருதயம் உடன்படிக்கை செய்த பின்பு அவ்வளவு நம்பினது. அப்படி நம்முடைய இருதயத்தை நம்ப பண்ணுவதற்காக, நம்முடைய இருதயம் அவரை அண்டிக் கொள்வதற்காக, நம்முடைய இருதயம் உடன்படிக்கை சார்ந்து வாழ்ந்ததுனால தேவன்
இப்படி ஒரு உடன்படிக்கை கூடாக மனிதனோடு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி ஆண்டவர் தீர்மானிக்கிறார். என கண்மானதவரை பிள்ளைகளே, உடன்படிக்கை ஆண்டவருக்கு தேவையில்லை. உடன்படிக்கை பண்ணினாத்தான் தேவன் நமக்கு உண்மையா இருப்பார்னு கேட்டா இல்லை. அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர். ஆனா நம்முடைய இருதயம் உடன்படிக்கை பண்ணினாத்தான் அவரை நம்பும் என்று சொல்ற இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை குணப்படுத்துவதற்காக, நம்மை தம்மண்டை வரவைப்பதற்காக, நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். ஆகவேதான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். முதலாவது நான் பார்க்க போற காரியம் வந்து உடன்படிக்கைன்னு சொன்னால் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். சுருக்கமாய் சில காரியங்களை பேசுகிறேன். இவைகளை குறித்து பல விதங்களில கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் 2 நாள் சுருக்கமாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உடன்படிக்கை என்பது 2 பேர் அல்லது 2 குழுக்களுக்கிடையே ஏற்படும் உறுதியான, சட்டபூர்வமான மற்றும் நெறிமுறைகளுடன் கூடியதான ஒரு ஒப்பந்தமாகும் உடன்படிக்கை. 2 நபர்களுக்கிடையே, அதன் ஆரம்பத்தில் சொல்லி இந்த 2 குழுக்களுக்கிடையே ஏற்படுத்தக்கூடியதான ஒப்பந்தம். இது உறவை ஏற்படுத்துவதற்காக. இது வந்து உறுதியான வாக்குறுதிகள் இருக்கும். அந்த உறுதியான வாக்குறுதிகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளடங்கி இருக்கும். இதை வேதாகம் அடிப்படையிலே உடன்படிக்கை என்பது தேவன் மனிதருடன் ஏற்படுத்தும் பரிசுத்தமான ஒரு பக்கமாகவோ அல்லது இரு பக்கமாகவோ இருக்கும் உறுதி செய்யப்பட்ட வாக்குறுதி. இது அவர்களுக்கிடையே உறவை குறிக்கிறது, கடமைகளையும் காண்பிக்கிறது. என கண்மானத்தோட பிள்ளைகளே, உடன்படிக்கை என்பது தேவன் மனிதனுடன் ஏற்படுத்தும் பரிசுத்தமான ஒரு பக்கமாகவோ அல்லது இரு பக்கமாகவோ. இந்த வேர்டு வந்து, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. ஒரு பக்கமாகவோ அல்லது இரு பக்கமாகவோ இருக்கும் உறுதி செய்யப்பட்டுதான் ஒரு வாக்குறுதியை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை குறித்து நான் உங்களோட அதிகமா, அதாவது கொஞ்சம் தெளிவாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பக்கமாகவோ இரு பக்கமாகவோ என்கிறதான காரியம் மிக முக்கியமான காரியம். உடன்படிக்கை என்பது வந்து 2 மனிதர்கள் அல்லது 2 குழுக்கள் அல்லது 2 தேசங்கள் தமக்கிடையே செய்து கொள்வார்கள். இதே மாதிரி தேவன் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இதிலே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு பக்கமான உடன்படிக்கை இருக்கிறது, இரு பக்கமான உடன்படிக்கை இருக்கிறது. இதை குறித்து பேச விரும்புகிறேன். கவனிங்க, இது 2 வகையை காணப்படுகிறது. ஒரு பக்க உடன்படிக்கை அல்லது ஒரு தரப்பு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் 2 பிரிவு இருக்கிறது நான் பேச விரும்புகிறேன். இதை வந்து யூனிலேட்டரல் அல்லது பைலேட்டரல் என்று சொல்லுவார்கள். இதனுடைய சொல்லை நீங்க கீழே பார்க்க முடியும். யூனிலேட்டரல், தேவன் ஒரு பக்கமாக தனியாக தீர்மானித்து அது மனிதனுடன் செய்து கொள்வது, இதுதான் யூனிலேட்டர். இதை குறித்து நான் கொஞ்சம் புரிய வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு தரப்பிலிருந்து மட்டும் ஏற்படுத்தப்படும் உடன்படிக்கை. யூனி என்று சொன்னால் ஒன்று, லெட்டரல் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு பக்கத்தை, அதாவது ஒரு தரப்பு என்கிறதான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த ஒப்பந்தத்தை ஒரு பக்கம்தான் ஆரம்பிக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை ஒரு பக்கம்தான் ஆரம்பிக்கிறது. மற்றொரு பக்கம் எதையும் எதிர்மறையாக செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு பக்கம்தான் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பிக்கிறது. தேவனே இதை ஆரம்பிக்கிறார். நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதே நம்முடைய பொறுப்பாய் காணப்படும். எடுத்துக்காட்டாக தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாமத்திலே 15 அதிகாரம் 22 அதிகாரம் 15 12 22 16 ஆதியாமத்திலே பார்க்க முடியும். அதே மாதிரி மத்தேயு 26 28 ஆண்டவர், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஏற்படும். இது வந்து ஒரு பக்கமாக ஒரு தரப்பு ஒப்பந்தம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 2வது பைலேட்டரல், இது இருவர் தேவனும் மனிதனும் ஒப்புக்கொள்ளும் ஒப்பந்தம். இந்த யூனிலேட்டரல் பைலேட்டரல் என்றதான ஒப்பந்தத்தை நான் புரிந்து கொள்ளுங்கள். யூனிலேட்டரல் என்றது ஒரு தரப்பு ஒப்பந்தம், யாராவது ஒரு சைட்டிலே தான் இது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனா பைலேட்டரல் என்று சொல்லும் பொழுது இது வந்து 2 தரப்பும் ஒப்புக்கொண்டு மனிதர்களும் தேவனும் ஒப்புக்கொள்ளும் ஒரு உடன்படிக்கை, இருபக்க உடன்படிக்கை அல்லது இருதரப்பு ஒப்பந்தம் என்று இதை அழைக்கப்படுகிறது. 2 வகையை காணப்படுகிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். என கண்பானதோடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகம பல உடன்படிக்கைகள் இருக்கிறது. பல உடன்படிக்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேதாகம உடன்படிக்கைகள் அனைத்திலும் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலாக்கி சீனாய் மேலே அடிவாரத்திலே மோசேயை மத்தியஸ்தராய் வைத்து ஏற்படுத்தினதான உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக கொண்டு ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கை, இந்த 3 உடன்படிக்கை மிக முக்கியமான உடன்படிக்கை. இதிலே
இந்த புதிய உடன்படிக்கையை போலதான் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை காணப்படுகிறது, யூனிலேட்டராய் காணப்படுகிறது. அதாவது ஒரு தரப்பு ஒப்பந்தம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருதரப்பு ஒப்பந்தம் கிடையாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலை அடிவாரத்திலே மோசேயை மத்தியஸ்தராய் கொண்டு ஆண்டவர் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருதரப்பு ஒப்பந்தம். இரண்டு பக்கத்திலும் காரியங்கள் நடக்க வேணும். அதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். வேதாகமத்திலே அநேக உடன்படிக்கைகள் ஒன்று. நோவாவோடு ஆதாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதே மாதிரி நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் வேதாகமத்திலே மிக முக்கியமான உடன்படிக்கை, ரெண்டு உடன்படிக்கை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்திலிருந்து விடுதலானதுக்கு பின்பு மோசே மத்தியஸ்தராய் கொண்டு சீனாய் மலை அடிவாரத்தில் செய்யப்பட்டதான இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் பரிசுத்த வேதாகமும் பழைய உடன்படிக்கை என்றும் அல்லது முதலாம் உடன்படிக்கை என்றும் அழைக்கிறது. இதை நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று சொல்வார்கள், பழைய உடன்படிக்கை என்று சொல்வார்கள், அல்லது முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லி வேதம் சொல்வார்கள். இந்த மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்டதான உடன்படிக்கை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராய் கொண்டு முழு மனுக்குலத்தோடும் தேவன் இந்த உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் புது உடன்படிக்கை, அதுதான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆகவே இந்த பழைய உடன்படிக்கையினுடைய அதே மாதிரி புது உடன்படிக்கையின் சாராம்சத்தை நான் நீங்களும் புரிந்து கொள்ள போறோம். இதிலே தான் இன்னைக்கு அநேகர் தவறி விடுகிறாங்க. உடன்படிக்கை தெரியும், ஆனால் அதோடைய சாராம்சம், அதோடைய நோக்கம், அது எப்படி வெளிப்படுகிறது, அந்த உடன்படிக்கையை எப்படி புரிந்து கொள்ள வேணும் என்பதை குறித்து நான் நீங்களும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இந்த உடன்படிக்கை பைலேட்டரல் உடன்படிக்கை, இருதரப்பு ஒப்பந்தம், இரு சார்பாக செய்யப்படுகிறதான ஒப்பந்தம். பழைய உடன்படிக்கை என்பது தேவன் இஸ்ரவேல் ஜனத்துடன் ஒரு இருபக்க உடன்படிக்கையாக செய்து கொண்ட காரியம். இதிலே தேவன் ஆசீர்வாதங்களை வழங்கும் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார், தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். ஆனால் மனிதன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தன்னை சட்டத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய உடன்படிக்கையானது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருபக்க உடன்படிக்கையாக ஏற்படுத்திக் கொள்கிறார். அதாவது ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பொறுப்பு தேவனுடையது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக நீங்க எப்படி நடந்தே ஆக வேண்டும், இந்த சட்டத்தை கடைபிடித்து ஆகணும், இவங்களை கீழ்ப்படிந்து ஆகணும். இப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து சட்டத்தை கடைபிடித்து நீங்க நடக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது தவறும் பட்சத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இது ரெண்டு பக்கமும் சேர்ந்து செயல்பட வேண்டிய காரியம். தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஆனால் நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படிந்து சட்டங்களை கடைபிடித்து சரியால் செய்தால் தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லாவிட்டால் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் பைலேட்டரல், இருதரப்பு இருபக்க ஒப்பந்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இரண்டு பக்கத்தவர்களும் நிபந்தனைகளில் இணங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டு பக்கமும் நிபந்தனைகளிலே இணங்குகிறார்கள். இதை குறித்து நான் காண்பிக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை காத்துக் கொள்வீங்களா இருந்தா நீங்க, அதாவது யாத்திரா புத்தகத்திலே 19 அதிகாரம் 5வது வசனத்திலே நாங்க பார்க்க முடியும். நீங்க இப்படி நடப்பீங்களா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவன் ஆசீர்வாதங்களை வைக்கிறார். நீங்க இப்படி எல்லாம் கீழ்ப்படிந்து இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், மீறும் பட்சத்துல உங்களுக்கு சாபம், மரணம் அங்கே வெளிப்பட்டது. இது இருதரப்பு ஒப்பந்தம். மக்களும் பதில் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொன்னது அனைத்தையும் செய்வோம். 24 அதிகாரம் யாத்திராமத்திலே 3வது 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டதுக்கு பிறகு, நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்க சொல்லுகிறபடி செய்வோம், அவ்வளவத்தை செய்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாங்களும் இருந்து தாசுரத்தை பெற்றுக்கொள்வோம் சொல்லி அவர்களும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். இது பைலேட்டரல் உடன்படிக்கையை காணப்படுகிறது. மீறினால் சாபம். இந்த பழைய உடன்படிக்கை நிபந்தனைகளுடன் கூடிய உடன்படிக்கை. நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிபந்தனைகள் வைக்கப்பட்டது, சட்டம் கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில நீங்க இப்படி நடப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், மீறும் பட்சத்திலே சாபமாய் காணப்படுது. ஆனால் இது அநேகர் புரிந்து கொள்ள தவறி விடுகிறார்கள். இது எவ்வளவு தூரம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டு சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கை பயனற்றதும் பிழையுள்ளதுமா இருந்ததுனால நான் அதை மாற்றி போட்டேன்னு சொல்றேன். காரணம், தேவனுடைய சைட்ல இது ஒரு நாளும் பயன் இல்லாமல் காணப்படாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார்னு சொல்லி சொன்னா அதுல எந்த தவறும் இருக்காது. ஆனால் எதனாலே ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், இது பயனற்றதை போய்விட்டது, இது பயனற்றதை போனது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல காரணம் அவர் ஒரு பிழையான ஒரு காரியத்தை
ஏற்படுத்தினார் என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இது பிழையுள்ளதும் பயனற்றதும் இருந்ததுனால நான் மாற்றி கொடுத்தேன். இது ஆமண்டு சொன்ன தேவனுடைய பிள்ளைகளால், இஸ்ரவேல் ஜனங்களால் அதை நிறைவேற்ற முடியும். அதனால அவருடைய வாழ்க்கையில மரணம் வந்தது, அதனால சாபம் வந்தது. அது இந்த பழைய உடன்படிக்கை, இந்த நியாயபுரமான உடன்படிக்கையினால அவளுக்கு ஜீவன் உண்டாகவில்லை, அதை அவள் கை கொள்ள முடியாமல் போனது. அப்ப இந்த உடன்படிக்கையுடைய காரியத்தை அவள் மீறி கொண்டதுனால, அவர்களால் அதை நிறைவேற்ற முடியாது என்பதனால ஆண்டவர் அதை நீக்கி போட்டு புதிய ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை எரேமியா 31 வசனத்திலே பார்க்க முடியும், எசேக்கியேல் புத்தகத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்துன்னு சொல்லுகிறார். ஆகவே இந்த பழைய உடன்படிக்கையுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கீழ்ப்படிந்தால், நீங்க எனக்கு கீழ்ப்படிந்தால், அந்த கட்டளையை கடைப்பிடிந்து நடந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லையே சாபம் ஜனங்கள் மேல இருந்தது. இது ஒரு நிபந்தனை உள்ள உடன்படிக்கை. மனிதர்களுடைய நம்முடைய கீழ்ப்படிதலினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதலோடு தொடர்புடையது, நம்முடைய செயல்களோடு தொடர்புடையது. நான் இவர்களுக்கு இப்படி சரியா நடந்தா தான் ஆசீர்வாதம். அங்கே வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனையோடு தான் வைக்கப்படுகிறது. இது செய்தா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிபந்தனையோடு கூடிய ஒரு உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை. இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதமான ஒன்றை காணப்பட முடியவில்லை. ஆண்டவர் நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்து சொல்லி இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரியா கடைபிடிப்பீங்களா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜனங்களோ ஆமன்னு சொன்னார்கள், கடைப்பிடிக்கும். ஒரு காரியத்தை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். அது எப்படி கடைப்பிடிக்க முடியாமல் போனது, அதோட சாராம்சம் என்ன? திரும்ப ஒரு காரியத்தை பேசுறேன், கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணம், இந்த பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 613 பிரமாணங்கள், 10 கட்டளைகள் உட்பட 613 பிரமாணங்களை வைக்கிறார். அதுல தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. இந்த உடன்படிக்கையில நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது, ஆலய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றையும் குறித்து எபிரேயர் புத்தகம் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். இது அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்ய மனச்சாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம். அங்கே செலுத்தப்படுற பலிகள், காணிக்கைகள் ஆராதனை செய்ய மனச்சாட்சியை பூர்ணப்படுத்த முடியவில்லை. இவர்கள் சீர்திருத்தல் உண்டாம் காலம் வரைக்கும் நடந்தரும்படி கட்டிலிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளையும் இல்லாமல் வேறல்ல. சரீரத்துக்கேற்ற சடங்குகள். இந்த நியாயப்பிரமாணத்திலே ஆராதனை இருக்கு, ஆராதனை கூடாரம் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, போஜன பானங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்து சட்டங்களும் கொடுக்கிறார். 613 கட்டளைகளை அந்த இடத்துல கொடுக்கிறார். அதுல இன்னும் பரிசேயர், சதுசேயர் பாரம்பரியங்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்து கொண்டார். இவங்க எல்லாமே இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணமாய் மாறுறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். 613 பிரமாணங்கள் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து போட்டு ஆண்டு சொல்ற காரியம், இது ஒன்றையும் இது தவறாமல் ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது, இவங்களை சரியா செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். என கர்மானத்தோடைய பிள்ளைகளை இதை இன்றைக்கு அநேக தவறை புரிந்து விடுகிறார்கள். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். யாராவது ஒரு மனிதன் இதோடைய கட்டளைகளின்படி ஒருக்கா கூட தவறாமல் நான் கடைப்பிடிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமான்னு கேட்டா ஒருவரும் சொல்ல முடியாது. இந்த நாட்களிலே சரி, அன்றைய நாட்களும் சரி, இந்த வரைக்கும் அப்படித்தான் மனித வாழ்க்கை. அநேகர் நாம் கூட அப்படித்தான் வாழ்கிறோம், பல இடங்களில் தவறுகிறோம். ஆனால் நம்முடைய தவறை உணர்கிறோம், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம், சீர்பருந்துகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை. இது இப்படித்தான் வாழ்க்கை காணப்படுகிறது. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. ஆகவே தவறுவது விழுவது சாதாரணம்னு சொல்லி நாமளும் அதை தீர்மானித்து அதுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே சொல்லுகிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் விழுந்திருப்பான். தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், நம்முடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையோட அர்த்தம் தேவனாலே பிறந்தவன் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். காரணம் நம்முடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அதாவது படிப்படியோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து பாவத்திலே அவன் நிலைத்திருக்க மாட்டான் என்பதை அந்த வசனம் பேசுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே நம்முடைய மனச்சாட்சியிலிருந்து நான் பேசுவோமா இருந்தால், தேவனுக்கு முன்பதாக ஒருக்கா கூட தவறாம நம்மளால வாழ முடியாது. ஒருக்கா கூட தவறும் இல்லாம இதை புரிந்து கொள்ள வேணுமா இருந்தால், இந்த ஆழத்தை, நியாயபுரமான ஆழத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்மள 10 கட்டளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளையை குறித்து இன்னைக்கு அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த 10 கட்டளை ஒரு மனிதன் கடைப்பிடிக்க முடியுமான்னு கேட்டா, இந்த 10 கட்டளையை கூட ஒரு மனிதனால பூர்ணமா கடைப்பிடிக்க முடியாது.
முடியாது. எப்படி என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். இந்த 10 கட்டளையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விளங்கி கொண்டதுக்கு பிறகு சொல்லுகிறார், 10வது கட்டளை எனக்கு புரிந்ததுக்கு பிறகு நானும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பாவியான மனுஷன் என்பதை நான் அறிந்து கொண்டு சொல்கிறார். இந்த கற்பனை எனக்கு புரியாதனால நான் நீதிமானா இருந்தேன். யாக்கோபு இதை குறித்து சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஒன்றிலே எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஒன்றை கூட தவறாம ஒரு மனிதனால 613 பிரமாணங்களை கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு மனிதனால முடியாது. ஏன் 613 பிரமாணத்தை விட்டு விடுங்க, 10 கட்டளை எடுத்து விடுங்க. 10 கட்டளை ஒன்று கூட தவறாம நம்மளால கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு மனிதனும் வந்து எடுத்து. இதை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். இதை புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த நிபந்தனோடு கூடிய இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில நாங்க ஆசீர்வதிக்கப்பட முடியுமா என்று கேட்டா அதுக்கு பதில் அப்பதான் புரியும். இந்த 9 கட்டளைகளும் செயல்களோடு தொடர்புடையது. இந்த 9 கட்டளைகளும் செயல்களோடு தொடர்புடையது. 10வது கட்டளை இச்சையாது இருப்பாயாக என்பதை குறித்து ஆண்டு பேசுகிறார். பிறனுக்குள் யாதொன்றும் இச்சிக்காத இச்சை குறித்து பேசுகிறார். இந்த 9 கட்டளைகளும் செயல்களோடு தொடர்புடையது. 10வது கட்டளை நம்முடைய மனம், சித்தம், உணர்ச்சி, சிந்தையோடு தொடர்புடையது. என கர்மான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு யாராவது ஒரு மனிதரா சொல்ல முடியும், மனதால கூட நான் உருக்க கூட தவற, சிந்தியால கூட தவறவில்லை, உணர்வுகளால கூட தவறவில்லை. 9 கட்டளையும் செயல்களோடு தொடர்புடையது. 10வது கட்டளை நம்முடைய மனதோடு, நம்முடைய இருதயத்தோடு, நம்முடைய சிந்தியோடு, நம்முடைய உணர்வுகளோடு தொடர்புடையது. பவுல் சொல்லுகிறார், இந்த இச்சையாது இருப்ப என்ற கட்டளை இன்றைக்கு புரிஞ்சுது, அன்றைக்கு தான் தெரியும். 9 கட்டளையும் மீறாம இருந்தா கூட மனதளவிலே, சிந்தி அளவிலே, எங்களுடைய உணர்வுகளிலே, நினைவுகளிலே, இருதயத்தில் உள்ளான இருதயத்திலிருந்து கூட நாங்க தவறு செய்யாம இருக்கிறோம் என்று கேட்டா இல்ல. இதை ஆண்டவர் கொடுத்ததுக்கான நோக்கம் வேற. அப்ப இந்த 10 கட்டளையை நாங்க எடுத்துக்கொண்டாலே ஒரு மனிதனால அதை முழுவதுமாய் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தை வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனால நிறைவேற்ற முடியவில்லை. இந்த பழைய உடன்படிக்கையில தேவன் இந்த நிபந்தனை வைத்து இந்த நிபந்தனையை இஸ்ரவேல் ஜனங்களால நிறைவேற்ற முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஏன் இதை கொடுத்தார் என்பதை குறித்து நான் அடுத்த காரியத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய உடன்படிக்கை பைலேட்டரல் என்றதான காரியம் இருபக்க உடன்படிக்கை. 2 பேரும் ஒப்புக்கொண்டு இது 2 பேரும் நிறைவேற்ற வேண்டிய காரியம். யாராவது ஒருவர் மீறினாலும் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாது. இந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட காரியங்கள் அங்கே கிரியை செய்ய முடியாது. அதிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதங்களுக்குரிய பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார். நீங்க இப்படி நடப்பீங்களா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு மனிதனாலும் முடியவில்லை. இதுக்குரிய காரணங்களை குறித்து நாங்க அடுத்தடுத்த பகுதியில் ஆழமை பார்க்க போறோம். ஆகவே இந்த பழைய உடன்படிக்கை சாராம்சம் என்ன? நிபந்தனையோடு கூடியதான் உடன்படிக்கை. இப்படி நடப்பீங்களா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இவங்களை சரியா செய்வீங்களா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அங்கே வைக்கப்படுவதான சாராம்சத்தை திரும்ப ஒரு தடவை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒன்றிலும் ஒருக்காவும் தவறாம நீங்க சரியா கீழ்ப்படிவீங்களா இருந்தா முழுவதும் நீங்க நிறைவேற்றினா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லையே சாபம். ஆகவேதான் கலாத்தியர் 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த யாவரும் சாபத்துக்குள்ள இருந்தாங்க. நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு சாபமே மாறினது, மரணத்தை கொண்டு வந்தது. நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்கவில்லை. இவைகளை கடைப்பிடித்து மனிதனால் ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியவில்லை. சுருக்கமா சொல்ல போனா மனிதனால முடியாது என்பதை காட்டுவதற்காக, நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக, நாம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக, நம்முடைய செயல்களை சரி செய்து நாம நீதிமானாக முடியாது, நம்முடைய செயல்களை சரி செய்து தேவன் எதிர்பார்க்கிற நீதியை நாங்கள் காண்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் பலவீனமானவர்கள், நாம் விழுந்து போய் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்கு ரட்சகர் தேவை என்று நம்முடைய இறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ரோமர் 3 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுப்பதற்காக நமக்கு ஒரு நியாயப்பிரமாண உபாத்தியா இருக்கிறது. அதாவது ஒரு டீச்சர் நம்மளுக்கு போதித்து நம்ம இயேசுவினிடத்துக்கு வழிநடத்தி இயேசுவாலதான் மீட்பென்பதை நம்முடைய இருதயத்தை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக இந்த உடன்படிக்கை கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். உடன்படிக்கையின் சாராம்சம் நிபந்தனையோடு கூடியது. பழைய உடன்படிக்கை இருபக்க உடன்படிக்கை. புது உடன்படிக்கை குறித்து பேச விரும்புகிறேன். இது நிபந்தனை அற்றதான ஒரு உடன்படிக்கை. இது யூனிலேட்டரல் உடன்படிக்கை. புது உடன்படிக்கை தேவன் அவர் ஒரு பக்கம் முழுமையாக செயல்படுகிறார். தேவன் ஒரு பக்கம் செயல்படுகிறார். மனிதனிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காம தேவனுடைய கிருபையினாலும் விசுவாசத்தின் மூலம்
அவர் பாவங்களை மன்னித்து புதிய உள்ளத்தை நம்ம கொடுத்து பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்து நிரந்தரமான உறவை ஏற்படுத்துகிறதான நிபந்தனை அற்றதான ஒரு உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. இவளை குறித்து நான் உங்களோடு ஆழமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக அவசியமான ஒரு வார்த்தை. இது ஒரு பக்க உடன்படிக்கை. அதாவது தேவனையும் மனிதனையும் சார்ந்த உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை. அவரும் உண்மையுள்ளவர் இருப்பார். இதுல நாங்கள் உண்மையுள்ளவராய் மீறாமல் எல்லாவற்றையும் சரியா கீழ்ப்படிந்து 100% பெர்ஃபெக்ட் ஒரு மனிதன் இருந்தால் தான் ஆஸ்வதிக்கப்படும். 100% ஒன்றிலும் தவறாமல் ஒரு மனிதனை வாழும் பொழுது ஆஸ்வதிக்கப்படும். இதற்கு சாத்தியமாட்டு கேட்டா ஒரு மனிதனாலும் முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக கொண்டு ஆண்டவர் புது உடன்படிக்கை கொண்டு வருகிறார். இதுல நாம் பலவீனங்களா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் அவர் மாறாதவரை அவருடைய கிருபையினால இரக்கத்தினால நம்ம ரட்சித்து அவருடைய நீதியினால அவருடைய அன்பினால நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஜீவனை கொடுப்பதே இந்த உடன்படிக்கை நோக்கமாக. இந்த உடன்படிக்கையின் காரியங்களை குறித்து ஆழமாய் புரிந்து கொள்ள போறோம்.